ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கீழடி அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் கீழடி அருங்காட்சியகம் என்ட்ரன்ஸு. இங்கே எப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் அப்புறமேல் நேஷ்னல் ஹாலிடேஸ் எல்லாத்துக்கும் லீவ் விடுறாங்க. அன்றைக்கி வர வேணாம். என்ட்ரன்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு 15 ரூபா, 5லேருந்து 12 வயசு இருந்துச்சுன்னா 10 ரூபா, 5 வயசு கீழே இருந்துச்சுன்னா ஃப்ரீ. உள்ளே நுழைஞ்சோடனே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷோ பண்ணியிருந்தது எங்கெங்கே என்னென்ன கல்வெட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு, தொல்லியல் பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பராக ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இதில் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கீழடி இந்த இது போட்டிருக்காங்க, ஒரு 17 நம்பருக்கு அதில் கீழடின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இடம் எங்கே எப்படி என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்றது டீட்டெயில்டாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக ஷோ பண்ணி வச்சுருக்காங்க அங்கே. ஆனால் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு மியூசியத்துக்குள்ளே போகிறோன்ற ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு பெரிய பேலஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, சூப்பராக ஷோ பண்ணியிருக்காங்க, எல்லாம் வேறு லெவல். இந்த மேப்பில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வைகை ஆற்று அந்த ஒட்டி, வைகை ஆற்று கரையில் ஒட்டி அந்த இதில் என்னென்ன இடத்துலலாம் இது மாதிரி தொல்லியல் பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்றத அவ்வளோ இடம் மார்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த வையாறு அந்த ரிவர் அந்த போகிற வழியில் எவ்வளோ இடத்துல அந்த மார்க் பண்ண எல்லா இடத்துல இருந்தும் ஏதோ ஒரு தொல்லியல் பொருட்கள் எடுத்திருக்காங்க. அங்கேருந்து அதை டீட்டெயில்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது போக மதுரை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு டிராயிங் மூலியமாக நிறையா டிராயிங்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக வெளிக்காட்டியிருக்காங்க. மதுரை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சூப்பராக இது பண்ணி வச்சுருந்தாங்க. இது கீழடி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர்ஸில் நியூஸ் வந்திருக்கும்ல, என்ன நடக்குது என்னன்றது அந்த பேப்பர்ஸ் கட்டிங் ஃபுல்லாக ஒரே ஷீட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஒரு பேனர் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இதில் அந்த தொல்லியல் ஆய்வு ஆரம்பிச்சிருப்பாங்கள்ல, அது எப்போ ஆரம்பித்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, எத்தனை கட்டமாக ஆரம்பித்தாங்க, அதிலேருந்து என்னென்ன கிடச்சிச்சு, அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இந்த ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க இந்த ஷீட்டில். இது சும்மா ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படி அதாவது இது சும்மா வச்சுருக்காங்க, நம்ம இது பண்ணி தோண்டி பார்க்குற மாதிரி இப்படிலாம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு மாடல் மாதிரி எனக்குள்ளே வச்சுருக்காங்க.
இது என்னென்னா என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த அகழ்வாராய்ச்சி அப்போ அந்த தோண்டி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த டூல்ஸ்லாம் வச்சு இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே உள்ளவங்க அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக பில்டிங்ஸ்லாம் நல்லா கட்டி சூப்பராக கட்டி நடுவில் ஒரு குளம் மாதிரி வச்சு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு அந்த இடமே. எனக்கு ஒவ்வொரு ஹாலாக இருக்குது, எல்லாத்தையும் பிரித்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா இந்த பாருங்கள், இது வந்து அதாவது அந்த திமிழ் இருக்கும்ல, முதுகில் திமிழ் இருக்க ஒரு காளையோட எலும்புக்கூடு மாடல், அங்கே எலும்புக்கூடு அந்த இது வச்சுருக்காங்க அங்கே. இது போக எல்இடி டிவி வச்சு அங்கே வச்சு அந்த மாடு அந்த இப்போ சொன்னோம்ல அந்த திமிழ் இருக்க மாடோட அந்த மாடல் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு வீடியோ மாதிரியே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அது ஈஸியாக பார்த்தோம்னா நம்ம அங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் அந்த எலும்புக்கூடு, அந்த திமிழ் இருக்க காளை மாட்டோட எலும்புக்கூடு. இது வந்து அது பக்கத்துலேயே இருக்குது. இது என்னென்னா சுடுமண் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுடுமண் கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சுடுமண் கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக சுடுமண் வச்ச ஒரு குழாயாம், பைப் அந்த காலத்துலேயே சுடுமண் கல் வச்சு அந்த சுடுமண் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த பைப் மாதிரி. இது வந்து உரை கிணறுன்னாங்க. கிணறு நம்ம உள்ள இது பண்ணுவாங்களா அந்த காலத்தில் தோண்டி தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த இதுக்கு உண்டானது. அதுவும் சுடுமண் வச்சு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க, உரை கிணறு அந்த இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அடுத்ததுக்கு அப்படியே ஒரு இதுலேருந்து அடுத்ததுக்கு அப்படியே அடுத்தடுத்த பில்டிங் அப்படியே போகிற மாதிரியே பாதை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த மண்பாண்டங்கள் அந்த செக்ஷன் இது. அது வந்து என்னென்ன மண்பாண்டங்கள் கிடச்சிச்சு, அதோட வெரைட்டி என்ன, அதோட மாடல் என்னென்ன கிடச்சிச்சுன்றதை வந்து இங்கே ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஃபுல்லாமே அங்கேருந்து கிடச்ச மண்பாண்டங்கள் அந்த இது மாடல். இதெல்லாம் அங்கேருந்து கிடச்சது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவ்வளோ ஐட்டங்கள் கிடச்சிருக்கு அந்த இதில் இருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறப்ப இவ்வளோ இது கிடச்சிருக்கு. அந்த மண்பாண்டம் தொழில் எப்படி செஞ்சாங்க அந்த இது. இப்போ இங்கேயும் அந்த ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷோக்குள்ளே இந்த ஐட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த ஷோலேயே வச்சுருந்தாங்க. அகழ்வாராய்ச்சி அப்போ இந்த இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதை அப்படியே அதிலே இருக்க மாதிரியே. அது போக இவங்க அந்த காலத்தில் என்னென்ன உணவு யூஸ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் அங்கே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு டிவியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, எப்படி அந்த காலத்தில் வந்து மண்பாண்டங்கள் செஞ்சாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அது என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு கிளிப்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த டிவியில்.
இந்த இந்த இதில் வந்து என்னென்னா மெட்டல்ஸ் வச்சு நம்ம எப்படி இரும்பை வச்சு எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், என்னென்ன யூசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த கருவி அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதோட மாடலு, அங்கே கிடச்ச பொருள் இதெல்லாம் இது வந்து ஜூமின் பண்ணியிருக்காங்க. அதாவது கிடச்சது வந்து சின்ன பொருளாக இருந்துச்சுனாலும் அதை நல்லா ஜூமின் பண்ணி அதை ஒரு சார்ட் மாதிரி மேலே அந்த இந்த பொருள் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சார்ட் அது வந்து அதுக்கு இந்த பொருளுக்கு மேலே அப்படியே ஒட்டியிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்க விசிபிளாக நல்லா தெரியுது. பாருங்க, அந்த காலத்திலே இரும்பு உருக்கி ஆணிலாம் செஞ்சு ஆணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி நிறையா வெரைட்டியான ஆணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஆணி டைப் வச்சுருக்காங்கன்னு. இது இங்கேயும் ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க டிவியில். அதாவது இரும்பை வச்சு எப்படி உருக்குனாங்க, அதை எப்படி வந்து வெப்பனை ஆயுதமாக உருவாக்குனாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. அடுத்து வந்து நெசவு தொழில் எப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அப்போ டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு வீடியோ தான். அது எப்படி பஞ்சிலிருந்து நூலை தயாரித்தாங்க, நூலை என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்க, அதை எப்படி துணியாக நெஞ்சாங்க, அந்த அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த இதில் சூப்பராக ஒரு கார்ட்டூன் வீடியோ மாதிரி நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த காலத்திலே இவங்க சூப்பராக அந்த நெக்லஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாருங்கள் கழுத்தில் போகிற நெக்லஸ் மாதிரிலாம் இருக்குது. என்னென்ன அந்த மணிகள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அந்த இதை பற்றி டீட்டெயில்டாக இதில் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே சாம்பிள் இருக்காங்க, வச்சுருக்காங்க.
கண்ணாடி மணிகள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சத்தியமாக எனக்கு இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு ஐடியாவே இல்லை. இதெல்லாம் பாருங்களேன், நான் ஜூம் பண்ணாலே ரொம்ப மைல்டாக இருக்குது, சின்னோண்டாக இருக்குது. அதுலேயும் ஒரு ஹோல் போட்டு அதை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ரொம்ப சின்னது, நான் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த கையில் கட்டுற அந்த இது முதற்கொண்டு அவங்க அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சங்கு இருக்குல்ல, சங்கை வச்சு அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க, அதோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அழகழகாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், சங்கு ஃபுல்லாக சங்கை வச்சே பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மியூசியம் மாதிரி தெரியுதா இல்லை எப்படி தெரியுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வெளியில் அந்த மியூசியத்தோட சென்டரில் இருந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது போக ஏதாவது சாப்பிட்றதுக்கு உள்ளே சும்மா சின்னதாக ஒரு கேண்டீன் வேறு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கேண்டீன். அங்கே நிறையா மரங்கள் வச்சுருக்காங்களா, அந்த மரங்கள் என்னென்ன டைப்பு, அதோட பயாலஜிக்கல் பேராக அந்த பேர், அது அந்த அந்த மரத்து சம்மந்தமாக இருக்க எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சு இது என்ன மரம், இது என்ன பேர், இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில், கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இது எல்லா மரத்துக்கு கீழேயும் வச்சுருக்காங்க. இந்த இதை இது வந்து நடுகள்லாம் இது அங்கே வச்சுருந்தாங்க. பெரிய கல் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் அதில் ஏதோ எழுதியிருக்காங்க, என்னென்னு எனக்கு புரியல அது வந்து. ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்றத மேலே ஒரு சின்ன போர்டில் அவங்க டைப் பண்ணி பிரிண்ட் மாதிரி போட்டு இந்த போர்டு இதில் இருக்கிறது தான் அங்கே எழுதியிருக்காங்க. இது வந்து அந்த காலத்து எழுத்து போல். திட்டம் கடல்வெளி பயணம், கடல் வழியாக என்னென்ன வணிகம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஒரு தனியாக ஒரு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன முத்திரை நாணயங்கள்னு சொல்லுவாங்களா, அது எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த சார்ட்டில் மார்க் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹாலில் ஒரு நல்ல பெரிய மாடல் கப்பல் மாதிரி செஞ்சு உள்ளே நுழைஞ்சோன்னே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அவங்க அப்போ யூஸ் பண்ண படகு அந்த பேர் அது ஃபுல்லாக சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. இது வந்து அவங்க எடைக்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் இது முன்னாடி பார்த்துருப்போம், வெயிட் மிஷினில் போட்டு இது பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க என்னென்ன மாதிரியான எடைக்கற்கள் யூஸ் பண்ணி எடை போட்டாங்க அப்படின்றத ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க. இது அது போக என்னென்ன காயின்ஸு, காசு, எந்தெந்த மாதிரி காசு யூஸ் பண்ணாங்க அது எல்லாத்தோட மாடலும் அந்த இதில் வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அது பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக மேலே அந்த இதில் வந்து நல்லா பெருசாக ஜூம் இன் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி நல்லா ஒட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுது. இது வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன், பண்ணனால தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னன்னா தெரியும், இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப சின்ன காயின்ஸு எல்லாமே. அந்த தங்க நாணயம் முதற்கொண்டு வச்சுருக்காங்க, அந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வச்சுருந்தாங்க. நடுவில் இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ரோமானியா நாட்டு காயின் கிடச்சிருக்கு அப்படின்ற இடத்த வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட மேப்பில் எல்லா இடத்துலையும் இந்தந்த இடத்துல இந்தந்த காயின்ஸில் இப்படிலாம் காயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத மார்க் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல கிடச்சிருக்கு.
இங்கேயும் டிவியில் ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது எப்படி போய் வணிக தொடர்பு பண்ணாங்க ரோமானிய நாட்டு கூட, மற்ற கடல் வழியாக போய் ரோமானிய நாட்டு அந்த மாதிரி நிறையா இடங்களுக்கு எப்படி போய் வணிகம் பண்ணாங்க, இங்கேருந்து எப்படி என்னென்ன பொருட்கள் கொண்டு போனாங்க, அந்த இதை டீட்டெயில்டாக சூப்பராக அந்த இதில் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் கத்தி, அவங்க யூஸ் பண்ண கத்தி அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கத்தி மாடல் எல்லாமே கிடச்சிருக்கு போல், அதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கரண்டி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண அந்த கரண்டி, கத்தி, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கிடச்சிருக்கு. அதை ஃபுல்லாக எடுத்து அந்த இதில் வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் மேலே நம்மளுக்கு தெளிவாக தெரியும்னா, மேலே அந்த சார்ட்டில் வந்து நல்லா ஜூம் இன் பண்ணி நல்லா தெளிவாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது வந்து உளி, அந்த கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த உளி, அதெல்லாம் என்னென்ன அந்த நிறையா உளிகள் கிடச்சிருக்கு, அதை ஃபுல்லாக வச்சுருக்காங்க மேலே. அந்த காலத்தில் செப்பு விளக்குலாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த மெட்டலை உருக்கி அதை வச்சு ஒரு விளக்கு மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. யானை தந்தம் இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு சீப்பு செஞ்சுருக்காங்க. அந்த சீப்போட அது கிடைச்ச பொருள்லாம் வச்சுருக்காங்க உள்ள. இது வந்து அவங்க என்னென்ன அணிகலன்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் அதில் கிடச்ச பொருட்கள் போல், அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க.
அவங்க தங்கத்தை வச்சு என்னென்ன அணிகலன்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த தங்கத்தை வச்சு பண்ண பொருட்களில் வந்து என்ன என்ன கேரட், அந்த தங்கத்தோட கேரட்னு சொல்லுவாங்களா, அது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இவங்க வந்து பகுத்தாய்வு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹாலோகிராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேன் ஒன்று ஓடும், அதில் வந்து 3D எஃபெக்டில் இந்த பொருட்கள்லாம் வரும், அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வந்து அவங்க என்னென்ன மாதிரி விளாண்டாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த டைஸு இந்த இது மாதிரி இருக்கும்ல தாயம், இது மாதிரிலாம் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, அது எதை வச்சு ரெடி பண்ணாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த இடத்துல இருந்துச்சு. இது வந்து என்னென்ன விளாண்டாங்கன்றதை டிவிலையும் டிஸ்பிளே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து டைஸோட மாடல் தான். நான் பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணாங்க அப்படின்றவன் நானும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கீழே சின்னதாக தான் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக பெரிய சைஸில் பண்ணி அந்த செவுத்தில் மாட்டி டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயே விஆர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் மாட்டி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அதில் பொருட்கள் பார்க்க முடியுது, நம்மளால் இது பண்ண முடியுது, அங்கே என்ன இருக்குன்றது அது சூப்பராக, அந்த விசுவல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஆர் பாக்ஸ் அங்கே போனீங்கன்னா, கீழடி போனீங்கன்னா கண்டிப்பாக அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. நான் போட்டு ட்ரை பண்ணேன். அது போக மேலே வந்து ஒரு டச் ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 3D எஃபெக்டில் நம்ம அந்த பொருளை வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, எந்த இது பார்த்தாலும் எப்படி இது இருக்கும் அப்படின்றத வந்து சூப்பராக மாடல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து டச்சு டிஸ்பிளே, நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்பா பண்ணுது, அது எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது நம்மளால். இது மாதிரி 3 டிஸ்பிளேவே வச்சுருந்தாங்க அங்கனக்குள்ள.
இது வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த இது. அதாவது அதை கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. டிஸ்பிளே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக அதை கட் பண்ணி ஆஃப் கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன மாதிரி வச்சுருக்காங்க, அது எவ்வளோ பெரிய பொருள், அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன வைப்பாங்க அப்படின்றத நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ இது உள்ளே வச்சுருக்காங்க. கீழடி போயிட்டு வாங்க, ஒரு நாள் சூப்பராக போகும், நல்லாயிருக்கு. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படின்றத நினைக்கிறப்ப. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.